பாருங்கள் இங்கே அப்படியானால் கர்த்தர் இந்த நாட்களில் செய்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இந்த இடத்திலே பாருங்கள், தேவன் இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே சாமுவேல் மூலமா இந்த நாட்களிலே பாருங்கள், அவர் இந்த நாட்களிலே அங்கே என்னத்தை பார்க்கிறார், எதை பார்க்கிறார் என்பதை அவரோடு இந்த நாட்களில் பேசிக் கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களை பாருங்கள், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை இந்த நாட்களை பார்க்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், சங்கீதம் 45ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள், என்னோடு கூட இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 45வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்றோம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 45 முதலாவது வசனம் இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கள், நான் வாசிக்கின்றேன். என் இருதயம் நல்ல விஷயத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவிதையை சொல்லுகிறேன், என் நாவு விரைவாய் இந்த நாட்களிலே எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று சொல்லி இந்த நாட்களில் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியான்னு சொன்னால் அவனுடைய இருதயம் என்ன நிலையில இருக்கிறதாம், நல்ல விஷயத்தினால் இந்த நாட்களிலே பொங்கி இருக்கிறதாம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. அப்ப ஒரு மனுஷனுடைய இருதயம் இந்த நாட்களிலே ஒரு நல்ல விஷயத்திலே இந்த நாட்களிலே பொங்கி இருக்குமா இருந்தால், ஒரு மனுஷனுடைய இருதயம் இந்த நாட்களிலே நல்ல காரியங்களை இந்த நாட்களை நினைத்து கொண்டிருக்குமா இருந்தால், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே இருக்குமா இருந்தால், இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அந்த இருதயத்திலே இருந்து இந்த நாட்களிலே நல்ல காரியங்கள் இந்த நாட்களிலே வரும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இருதயத்தின் நிறைவால் வாய் பேசு. இன்னைக்கு பாருங்க, சிலருடைய காரியங்களை பார்க்கிற வழியில நீங்க பாருங்க, அந்த நாட்களே ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அல்ல ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பிரச்சனை என்று சொல்லி இந்த நாட்கள்ல வந்த உடனே அந்த நாட்கள் என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க கூட சில நேரத்துல சில காரியங்களை தவற விடுறது என்னவென்று சொல்லி சொன்னால், உடனே இந்த நாட்கள் சொல்லுவேன், நான் முந்தின ஆளா இருந்தேன்னு சொல்லி சொன்னால் இப்ப எனக்கு முன்னால் நீ நின்று பேச மாட்டேன். அருமையான கர்த்தருடைய இருதயத்தின் நிறைவால் பேசுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்க, அதை எதை குறிக்கிறேன்னு சொன்னால், அவனுக்குள்ளே அந்த அடங்கி கிடக்கிற அந்த பழைய பாம்பு இந்த நாட்கள் என்ன செய்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அவனை விட்டு போக இல்லை, அதை அப்படியே பிடிச்சு வச்சு கொண்டிருக்கு. இதான் இன்றைக்கு நடக்கிற காரியம். இன்றைய பாருங்களா, ரட்சிக்கப்பட்டு நல்ல ஊழியத்தை இந்த நாட்களை செய்து கொண்டு வருவார்கள். ஆனால் பாருங்கள், சிறு பிரச்சனைகள் வருகிற வேளையிலே இந்த நாட்களே அவர்கள் எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய அந்த கொண்ட்ரோலை இந்த நாட்களை, கட்டுப்பாட்டை இந்த நாட்களை இழந்து விடுவார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இருதயத்தின் மூலமாய்த்தான் ஒரு மனுஷன் கெட்டு போறதற்கு முக்கியமான காரியம் இருதயத்திலே இருந்து புறப்படுகிற காரியங்கள் தான் இந்த நாட்களிலே மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனையை இந்த நாட்களை நடத்துகிறதை பார்க்கிறோம். சில வேளைகளை தவறான வார்த்தைகளை இந்த நாட்களை பேசுகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே பாருங்கள், என்ன நடக்கும்னு சொன்னால் சில பிரச்சனைகள் உருவாகிறதை பார்க்கிறோம். சில வார்த்தைகளை சில அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, தேசத்தை ஆளுகிறவர்களா இருந்தாலும் சரி, ஒரு சொல்லிலே இந்த நாட்களில் அவர்கள் பிழைப்பார்களா இருந்தால், இந்த நாட்களில் அதாவது பிழையாக காரியங்களை சொல்லுவார்களா இருந்தால், அந்த சமுதாயத்துக்கு அந்த காரியம் ஒரு பெரிய ஒரு அடியாக அந்த நாட்களில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வாக்குகள் மாறுகிற அப்ப பாருங்கள், இருதயத்தில இருந்து வருகிற வார்த்தை தான் அங்கே இந்த நாட்கள் எப்படியாக இருக்கிறதா இங்கே வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 45 என் இருதயம் நல்ல விஷயத்தினால் இந்த நாட்களிலே பொங்கி இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். அதனாலே தான் நான் ராஜாவை குறித்து பாடின கவிதையை சொல்லுகிறேன், என் நாவு விரைவிலே எழுதுகிறவருடைய எழுத்தாணி என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் இந்த மனுஷனுடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து கர்த்தர் இந்த நாட்களிலே தெளிவாக இந்த நாட்களை அறிந்திருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் தெளிவாக அறிந்திருக்கிற வேளையிலே தான் இந்த நாட்கள் இந்த காரியங்களை குறித்து இந்த நாட்களை அங்கே ஆண்டவர் இந்த நாட்களை பேசுகிறதை பார்க்கிறோம். பிரசங்கின் புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே 4வது வசனம் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது எப்படி என்றால், ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும், மூடரின் இருதயமோ களிப்பு வீட்டிலே இருக்கும். அருமையான ஒரு வார்த்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஞானமுள்ள மனுஷனுடைய இருதயம் இந்த நாட்களிலே துக்க வீட்டிலே இருக்குமாம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் மூடனுடைய இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்குமா இருந்தால் என்ன? இன்றைக்கு பாருங்கள், இந்த வார்த்தையை வாசிக்கிற வேளையிலே அப்படியானால் துக்க வீடுன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கு ஒரு ஃபியூனரல் நடக்கிற வீட்டிலேயே அப்படி அல்ல. ஞானிகளுடைய இருதயம் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே ஒரு மனுஷன்
அதாவது உடைக்கப்பட்டு ஒரு மனுஷன் இந்த நாட்களில் சில அதாவது வியாபாரத்தின் மூலமாயோ அல்லது இந்த நாட்களில் ஏதோ மற்றவருடைய வசச்சொல்லுகளினாலேயோ உடைக்கப்பட்டு அவன் அப்படியாக அந்த நாட்களில் துக்கத்தோடு இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே அவனுக்கு அந்த இடத்திலே பாருங்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும், அவனை இந்த நாட்களில் விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த நாட்களில் அந்த ஞானி இந்த நாட்களில் அங்கே அவனை அந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இந்த நாட்களில் இருப்பான். ஆனால் மூடன் என்ன செய்வான் என்று சொல்லி சொன்னால் அவனுக்கு ஒன்றுமே கேர்லெஸ், ஒன்றுமே கவலை இல்லை. ஏனென்றால் யார் செத்தான், ராமர் ஆண்டான ராவணன் ஆண்டான, எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்லி இந்த நாட்களை என்ன செய்வான்னு சொன்னால் அவன் நான் என்னுடைய பாட்டிக்கு போறேன், கழிப்பு வீட்டுக்கு நான் இந்த நாட்களை போறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு இந்த நாட்களை கடந்து போவான். இது மனுஷனுடைய சுபாவமாக இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஞானிகளுடைய இருதயம் இந்த நாட்களை என்ன செய்யுமா, அழுகிறவர்களோடு இந்த நாட்களை அழுவார்கள், சிரிக்கிறவர்களோடு இந்த நாட்களை சிரிப்பார்கள். ஆனால் மூடன் அப்படி அல்ல. மூடன் இந்த நாட்களில் என்ன செய்வான் சொல்லி சொன்னால் அவன் தன்னுடைய அதாவது எந்த இடத்திலே என்ன கொண்டாட்டங்கள் என்ன காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே அவன் இந்த நாட்களில் அங்கும் இங்குமாக இந்த நாட்களிலே அலைந்து திரிகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமோ திருக்குள்ளது, அருமையான அன்பு பிள்ளைகளே, மகா கேடும் உள்ளதுமாய் இந்த நாட்களில் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், எல்லாவற்றை பார்க்கிலும் அருமையான அன்பு பிள்ளைகளே, எந்த காரியங்களா இருந்தாலும், ஐஸ்வர்யமா இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்களிலே என்ன காரியங்களா இருந்தாலும் சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றை பார்க்கிலும் அந்த இருதயம் இருக்கல்லவா, அந்த இருதயம் திருக்குள்ளதாக இந்த நாட்கள்ல இருக்கிறதை பார்க்கிறோம். அது மகா கேடும் உள்ளதா இருக்கிறோம், அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த இடத்திலே கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் யோசனைகளும் மனுஷனுடைய காரியங்களையும் அறிந்து கொள்ளுகிறவர் ஒருவர் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் ஆதிகாமத்திலே 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே வாசித்தது போல இந்த நாட்களை பாருங்கள், கர்த்தர் ஒருவரே அந்த காரியத்தை அறிந்து வைத்திருக்கிறார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஒரு கணவனுடைய இருதயத்தினுடைய நினைவுகளை மனைவி அறிந்து கொள்ள முடியாது, மனைவியினுடைய இருதயத்தின் நினைவுகளை கணவன் அறிந்து கொள்ள முடியாது, பிள்ளைகளுடைய இருதயத்தின் நினைவுகளை அங்கே பெற்றோர்கள் அறிந்து கொள்ள முடியாத கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப இதனாலதான் பாருங்க, அந்த நாட்கள் அந்த இதயத்தின் காரியங்கள் இந்த நாட்களை முதலே தெரிய வருமா இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் அந்த குடும்பத்துக்குள்ள பயங்கர பிரச்சனை. ஆண்டவர் எல்லாவற்றையும் மறைவா வச்சுக்கல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இருதயத்தின் மூலமாய்த்தான் ஒரு மனுஷன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். அருமையான பிள்ளைகளே, பாருங்கள், தனக்கு ஒரு காரியம் வருகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது சொல்லி சொன்னால் என்ன செய்வான்னு சொன்னால் அவன் போய் இந்த நாட்களில் தனக்குரிய ஒரு நண்பனிடத்துல போய் கதைப்பான். இந்த நாட்களில் அந்த காரியத்தை கதைச்சு இன்னொரு இடத்துலயும் போய் கதைப்பான். கதைச்சு இந்த நாட்களில் 2-3 பேரிடத்துல இந்த காரியங்களை கதைச்சு அதுல ஒரு சரியா தனது இருதயத்துக்கு எது சரியா படுகிறதோ அதைத்தான் அந்த இடத்திலே செய்து முடிப்பார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்காரு கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 10வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், கர்த்தராகிய நான் என்ன செய்வேன் என்று சொன்னால், ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கு சுவைகளின் பலனை தக்கதாக கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவனாகிய கர்த்தர் தான் அந்த இருதயத்தின் நினைவுகளையும் இருதயத்தின் எண்ணங்களையும் இந்த நாட்களிலே ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஒரு மனுஷனுடைய யோசனைகளோ என்ன செய்ய போறான் என்பதை குறித்து இந்த நாட்களே அறிந்து கொள்ள முடியாது என்பதை இன்றைக்கு நாங்கள் பாருங்கள். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற காரியம், இன்றைக்கு அமெரிக்கா தேசம் இந்த நாட்களே திடீர்னு ஒரு காரியங்களை தீர்மானிக்குது, ஒவ்வொரு காரியங்களை செய்து கொண்டு வருது. பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அது யாருடைய யோசனை? அந்த தேசத்தை ஆளுகிறவருடைய யோசனை. இந்த நாட்களை இப்படியாக செய்வோம் அப்படியாக செய்வோம் சொல்லி காரியங்களை செய்கிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களிலே அந்த யோசனைகள் பாருங்கள் பெரிய விளைவுகளை இந்த நாட்களை கொண்டு வருகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்படிப்பட்ட சில காரியங்களை செய்கிற வேளையிலே அங்கே ஜனங்களுக்குள்ளே ஒரு விரோதமும் பகைகளும் இந்த நாட்களை எழும்புகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இருதயம் எந்த நிலையிலே இந்த நாட்களே இருக்கிறதோ, ஒரு மனுஷனுடைய இருதயம் சீராக இருந்தால், அந்த மனுஷன் ஒரு தேசத்தை ஆளுவானா இருந்தால் அந்த நாட்களே அந்த ஜனங்கள் எப்படியாக இருப்பார்கள்? சந்தோஷமாக சமாதானத்தோடு இந்த நாட்களே இருப்பார். அப்ப கொடுமை ஆட்சி உள்ள ஒரு மனுஷன் ஒரு தேசத்தை ஆளுகிறவனா இருக்கிற வேளையிலேயே அங்கே ஜனங்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் போய்விடும்,
மகிழ்ச்சி போய்விடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இருதயத்திலே இருக்கிற அங்கலாய்ப்புகள், இருதயத்திலே இருக்கிற பயம், இருதயத்திலே இருக்கிற பீதி இந்த நாட்களே ஜனங்களை இந்த நாட்களே வாட்டி வதைக்கும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், கடந்த சில ஆண்டுகளுக்கு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாட்களை கொரோனா என்று சொல்லி காரியம் இந்த நாட்களே நடந்தது. அந்த கொரோனா மூலமா இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், அநேகருடைய இருதயத்தில் அநேகருக்கு என்ன வருத்தம் என்ற டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன் வருவதற்கு முந்தி இந்த டிப்ரெஷன் காரியம் இல்லை. இப்பொழுது டிப்ரெஷன் காரியம் வந்தது நிமித்தம் இந்த நாட்களிலே அநேகரை இந்த நாட்களை நான் பார்க்கிறேன். இந்த நாட்களிலே தாங்கள் செய்த வேலைகளை இழந்து போய் இந்த நாட்களில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நாட்களை பாருங்கள், அதே போலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊசி மூலமாய் அவர்கள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களிலே வாழ்க்கையிலேயே அவருடைய வாழ்க்கை முழுக்க இந்த நாட்கள் லைஃபே முடிஞ்சது என்று சொல்லி இன்றைக்கு பார்க்கிற விதமாக அங்கே இந்த நாட்கள் ஏனென்று சொன்னால் நடக்க முடியாத சூழ்நிலை பாருங்கள், அநேக இளம் பிள்ளைகளை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு பாருங்கள், இந்த காரியத்தை நிமித்தம் இன்றைக்கு வீல் சேர்ல நடக்கக்கூடியவர்களாய் குறைந்த வயசில் இந்த நாட்களில் அப்படி தள்ளப்பட்டவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இருதயத்திலே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் அவர்களுக்குள்ளே ஒரு சோர்வு, அவருடைய வாழ்க்கை, அவர் அடுத்த நிமிஷம் தங்களுடைய ஃபியூச்சர் எப்படியாக இருக்கும் என்பதை குறித்து அவர்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால் யோசித்துக் கொண்டே இந்த நாட்களை இருப்பார்கள் என்பதை தான் அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப பாருங்கள், இந்த நாட்களே ஒரு சின்ன காரியம் இந்த நாட்களில் 2 வருஷம் நடந்த காரியம் உலகம் முழுக்க இந்த ஏதோ ஒரு பீதியான காரியத்தை பேசி இந்த நாட்களே கொரோனா என்று சொல்லி ஒரு பேரை வைத்து காரியங்களை செய்து அநேகரை இந்த நாட்களிலே கொண்டு குவித்தார்கள். அதனாலே இந்த நாட்களை பாருங்கள், அந்த சூழ்நிலையில பாருங்கள், அநேகர் ஆஸ்பத்திரியில வேலை செய்கிறவர்கள் கூட இந்த நாட்களை வேலைகள் எல்லாம் விட்டு இந்த நாட்களை வந்து விட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய காரியம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே ஒரு மனுஷனுடைய நினைவினாலே, ஒரு மனுஷனுடைய காரியத்தினாலே, ஒரு மனுஷனுடைய தீர்மானத்தினாலே பாருங்கள், உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த நாட்கள் இந்த காரியத்தை இந்த நாட்களை உருவாக்கி ஜனங்களை ஒரு கட்டுக்குள்ள இந்த நாட்களை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய வருகை வரப்போகிறது. இந்த வருகை வருகிற வேளையிலே பாருங்கள், ஒரு சம்பவம் நடக்கும் என்னவென்றால், ரொம்ப கவனமாக கேளுங்கள். அந்தி கிறிஸ்து எல்லா மனுஷருடைய இருதயத்தையும் அவன் இந்த நாட்களை என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால் அவன் தன்னை கொன்றுள்ளதான் இந்த நாட்களை வைத்திருப்பான். ஒன்றுமே செய்ய முடியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் அது கடைசி ராட்சியம் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அந்த கிறிஸ்துடைய ஆட்சி, அந்த கிறிஸ்துடைய ராஜ்யத்திலே பார்க்கிற வேளையிலே அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஜனங்களை கொண்டு வருகிற வேளையிலேயே அங்கே இந்த நாட்களே இதுதான் நான் போட்ட சட்டம், இதுதான் இந்த காரியம் என்று சொல்லுகிற வேளையிலே ஜனங்கள் அந்த சட்டத்திற்கு இந்த நாட்களிலே விரும்பியோ விரும்பாமலோ அந்த காரியத்துக்கு ஒத்துக்கொள்ள வேண்டிய காரியம் இந்த நாட்களில் நடக்கும். தான் கொரோனாக்கு நடந்த காரியம். ஊசி போட்டா தான் கடையில போய் சாமான் பண்ணலாம், ஊசி போட்டா தான் அந்த காரியத்துக்கு போகலாம், இதெல்லாம் என்று சொல்லி இந்த நாட்களை காரியத்தை வச்சார்கள். ஜனங்கள் இந்த நாட்களை அது நிமித்தம் அநேகர் இந்த நாட்களே பாருங்கள் ஊசியை போட்டு தங்களுடைய சரீரத்தை இந்த நாட்களிலே கெடுத்து கொண்டார்கள். அதே வேளையிலே அநேகர் இந்த நாட்களிலே மரித்து விட்டார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்களாம், அவர்கள் தேவனை தரிசிப்பார்களாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இருதயத்திலே சுத்தம் இருக்கிற மனுஷன் அவர்களை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அவர்களுக்கு ஒரு பேரை கொடுக்கிறார். என்னவென்றால் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று சொல்லி ஒரு பேரை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம், அவர்கள் தேவனை தரிசிப்பார்களாம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த இருதயம் சரியாக இருந்தன்னு சொல்லி சொன்னால் கர்த்தர் இந்த இருதயத்திலே நம்மோடு இந்த நாட்களை பேசுவார். ஐயா, நமக்கு நடக்க வேண்டிய காரியம், நம்முடைய கிராமத்துக்கு நடக்க வேண்டிய காரியம், நம்முடைய உறவினர்களுக்கு நடக்க வேண்டிய காரியம், நம்முடைய அயலான் வீட்டுக்கு நடக்க வேண்டிய காரியம், அல்லது எங்கேயோ ஒரு தேசத்திலே நடக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் கனவிலே இந்த நாட்களை நம்மோடு இந்த நாட்களை பேசுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் இந்த இருதயம் திருக்குள்ளதா இருக்கிறபடினால் இந்த இருதயத்தோட நினைவுகள் எல்லாம் இந்த நாட்களிலே தோற்றம் எல்லாம் கர்த்தர் பார்க்கிற வேளையிலே கர்த்தருக்கு அங்கே விசனத்தை ஏற்படுத்துகிற காரியமாக அந்த நாட்களை இருக்கிறது. அங்கே நாங்கள் இந்த வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், இந்த இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இந்த நாட்களிலே என்ன செய்வார்களாம், தேவனை தரிசிப்பார்களாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை தரிசிக்க வேண்டுமா இருந்தால் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் நம்முடைய இருதயத்துல சுத்தம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் எதையும் செய்து கொள்ளலாம், ஆலயத்துக்கு போகலாம், நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை.
காணிக்க கொடுக்கலாம், நல்லது. இந்த நாட்களில் நன்கொடைகள் செய்யலாம், நல்லது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஏழைகளுக்கு கொடுக்கலாம், நல்லது. இந்த நாட்களில் எல்லாவற்றையும் நாங்கள் செய்து முடிக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதமே தெளிவாக சொல்லுகிறது, நீ என்ன காரியத்தை செய்தாலும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தாலும், ஆனா உன்னுடைய ஆத்துமாக்களை கெடுத்து கொண்டா முடிவு என்னவாக இருக்கும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது நம்முடைய இருதயத்தில் ஒரு சுத்தம் பெற வேண்டும். இவ்வளவு காரியங்களையும் செய்கிறோம், அந்த காரியத்துக்குரிய பலன் இந்த நாட்களே 15 வருஷம் 10 வருஷம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களை காரியத்தை செய்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் தேவனுக்கு தூரமாகவும் தேவனுடைய பார்வைக்கு அது பொல்லாப்பாகவும் இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால் எப்படியாக நாங்கள் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து இந்த நாட்களை ஆண்டோட சமூகத்திலே கொடுக்கிறோம். இந்த நாட்களே ஆண்டோர் சொன்ன பிரகாரம் இந்த நாட்களே ஏழைகளுடைய காரியங்களை சந்திக்கிறோம். ஆனாலும் இந்த நாட்களே நாங்கள் அந்த தேவனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு பாத்திரவான்களாக நாங்கள் எண்ணப்படுகிறோமா, பாத்திரவான்களாக இந்த நாட்களை இருக்கிறோமா என்றுதான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இங்கே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே இந்த நாட்களிலே 1வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இன்றைக்கு இருதயம் எல்லாம் கலங்கி போய் நிற்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே உங்கள் இருதயம் முதலாவது கலங்காதிருப்பதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய இருதயம் இந்த நாட்களே கலங்கி போய் இருந்தால் திருக்கான காரியத்தை செய்யும் ஐயா. இன்றைக்கு இருதயத்துல கலக்கம் பாரது என்ன? இன்னைக்கு சொல்லுவாங்க இந்த நாட்கள், ஐயோ குண்டு போட போறாங்களா, அது செய்ய போறாங்களா, இது செய்ய போறாங்களா, அப்படி வரப்போது, பஞ்சம் வரப்போது, யோசனை. இப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளை என்ன காரியம்னு சொல்லி சொன்னால், ஆண்டவரோடு நாங்கள் இருப்போமா இருந்தால், ஆண்டவரோடு இந்த நாட்களை நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போமா இருந்தால், கர்த்தர் நம்மோடு இந்த நாட்களை இருந்து நடத்துவாரா இருந்தால், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த நாட்களை நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இந்த நாட்களை இல்லை என்பதைத்தான் வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. யோசேப்பு பாருங்கள், வேதம் சொல்லுகிறது யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். பழைய ஏற்பாட்டுல பாருங்கள். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். யோசேப்புக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இன்ன பிரகாரம் இந்த காரியம் நடக்கும். ஆனால் யோசேப்புடைய ஓட்டங்கள் எல்லாம் என்ன? தரிசனத்தை குறிவைத்து தான் அந்த ஓட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் குழியிலே சகோதரங்கள் போட்டாலும் சரி, அடிமையாக எகிப்து தேசத்துக்கு விட்டாலும் சரி, அங்கே எகிப்து தேசத்திலே போனால் அங்கே பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு சிறைவாசம் செய்யப்பட்டு அங்கே சிறைச்சாலையில அடித்து துன்புறுத்தினாலும் சரி, ஆனால் என்னுடைய தரிசனங்கள் மாறாது. எனக்கு சர்வ வல்லவர் தந்த அந்த தரிசனங்கள் இந்த நாட்களிலே மாறாது. என்னுடைய இருதயம் இந்த நாட்களிலே எதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்றால், தேவனுடைய அந்த தரிசனம் எப்பொழுது நிறைவேறும் என்பதைத்தான் நான் குறித்து பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை யோசேப்பு சொல்லுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்படியாக இவ்வளவு காரியங்கள் நடந்தும் இந்த நாட்களே அவர் தேவனோடு இருந்தார் என்பது அதுதான் வேதம் சொல்றது. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஏன்? யோசேப்புடைய இருதயம் சுத்தமா இருந்தது ஐயா. போத்திபாருடைய மனைவியா இருந்த நாட்களே அதாவது இச்சையான காரியங்களை அவனுக்கு இச்சான செயல்பாட்டுகளே யோசேப்பை இழுத்த வேளையிலும் யோசேப் இந்த நாட்களே என்னதான் காரியம் நடந்தாலும் தன்னை துண்டு போனாலும் சரி என்று சொல்லி விட்டுட்டு எல்லாவற்றையும் விட்டு ஓடுகிறார். இச்சைக்கு விலகி ஓடுகிறார். அப்ப இச்சைக்கு விலகி ஓடுகிற மனுஷனார் இருதயத்திலே சுத்தம் உள்ள மனுஷன் ஐயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் இங்க வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 5:8 சொல்லப்பட்ட பிரகாரம் இருதயத்திலே சுத்தம் உள்ளவன் பாக்கியவான் என்ற வார்த்தையின்படி அந்த இருதயத்திலே சுத்தமுள்ளவராய் இருந்த அந்த யோசேப்பு என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இருக்கிற வேளையிலே எல்லாவற்றையும் விட்டு இந்த நாட்களிலே நான் என்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இருதயத்திலே எனக்கு தேவன் இந்த நாட்களிலே தந்திருக்கிற அந்த பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும், என் சுத்தத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டு இந்த நாட்களிலே ஓடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முடிவிலே பார்க்கிற வேளையிலேயே அங்கே தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை தெளிவாக திட்டவட்டமாக யோசேப்புக்கு தேவன் அந்த இடத்திலே நிறைவேற்றுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த நாட்கள் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்திலே விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்திலே நீங்கள் விசுவாசமாய் இருக்கிற வேளையிலேயே உங்களுடைய
இருதயம் இந்த நாட்களிலே ஒருபோதும் இந்த நாட்களிலே கலங்காது என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களிலே அங்கே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரத்திலே அங்கே எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறது. நாங்கள் வாசிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் என்ன செய்தார்களாம்? ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இந்த நாட்களிலே இருந்தார்களாம். ஒருவனாகலும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒன்றையும் தனக்கென்று சொல்லிக் கொள்ளவில்லை, சகலவும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. இப்ப இதிலே என்னத்தை சொல்லுகிறது? அங்கே விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஐக்கியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன் அக்கார்ட் ஒன் சவுண்ட் என்று சொல்லி இந்த நாட்களே, ஒன் அக்கார்ட் ஒன் சவுண்ட் அண்ட் ஒன் மைண்ட், அப்படியாக ஒரே சிந்தை, ஒரே இருதயம், அதாவது ஒரே நினைவு, ஒரே எண்ணங்களாக இந்த நாட்களிலே பாருங்கள், அப்படியாக வந்து இந்த நாட்களை நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா இருந்தால் அந்த ஜெபத்துக்கு இந்த நாட்களே பதில் கிடைக்கும். பெந்தெக்கோஸ்து நாளில் நடந்த காரியம், அவர்கள் இந்த நாட்களிலே ஒரு ஐக்கியத்தோடு இருந்தார்கள். முதலாவது ஒரே சத்தமாக இந்த நாட்களில் இருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே சிந்தையாக இந்த நாட்கள் இருந்தார்கள். 3 காரியம் அருமையான. அப்ப ஒன் அக்கார்ட் ஒன் சவுண்ட் அண்ட் ஒன் மைண்ட் என்று சொல்லி இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே அப்படியாக அவர்கள் ஒரே விதமாக இந்த நாட்கள்ல இருந்தது நிமித்தம் அங்கே 120 பேர் மேல் ஆவியானுடைய அபிஷேகம் அந்த இடத்திலே ஊற்றப்பட்டதை பார்க்கக்கூடிய அந்த இடத்திலே பாருங்கள், 1-2 பேர் கூட அவிசுவாசமா இருந்தார்கள் சொல்லி சொன்னால் ஆவியானுடைய அபிஷேகம் அந்த இடத்திலே நிரப்பி இருக்க முடியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், முதலாவது நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கிற வேளையிலே நமக்குள்ளே ஒரு ஐக்கியம் இந்த நாட்களே இருக்க வேண்டும். ஐக்கியமா இருந்த நாட்களை செயல்படுகிற வேளையிலே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கும். அப்ப பாருங்கள், இந்த காரியத்து நிமித்தம் தான் இந்த அப்போஸ்தலருடைய காலத்தில் இந்த நாட்களை என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னார், ஒரு எழுப்புதல் தீ இந்த நாட்களை பற்றி எறிந்ததை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த எழுப்புதல் பாருங்கள், யோவேல் 2:28 சொல்லப்பட்டது போல, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி சொன்ன வார்த்தை இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இந்த நாட்கள் அந்த வார்த்தை நிறைவேறுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. கடைசி நாட்களிலே அப்படியானால் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த நாட்கள் கடைசி நாட்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அது மட்டுமல்ல, அந்த நாட்களை பாருங்கள், அவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக கடைசி நாட்கள்ல இந்த நாட்கள் இந்த பூமியில வந்திருந்தார். ஆனால் அவர் மீண்டும் வரப்போறார். இனி எப்படியாக வரப்போறார் சொன்னால் ராஜாவாக இந்த நாட்களிலே வரப்போறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியுமா இந்த பூமிக்கு வருகிற வேளையிலே அவர் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமா இந்த நாட்களிலே வருகிற வேளையிலே இந்த நாட்களே அவரை இந்த நாட்களை நாங்கள் தரிசிப்போம். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அவர்கள் எப்படியாக இருந்தார்களாம்? அவர்கள் அங்கே ஒரே இருதயம் உள்ளவர்களாய் இந்த நாட்களில் இருந்தார்களாம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 4:32 இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்ன வசனத்தை வாசிக்கின்றேன். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாய் இந்த நாட்களில் இருந்தார்கள். அதனாலேதான் அந்த இடத்திலே தேவன் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டது மட்டுமல்ல, அவர்களுக்குள்ளே ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் கொண்டு செய்தது மட்டுமல்ல, அப்போஸ்தலர்களால் இந்த நாட்களில் அநேக அடையாளங்கள் இந்த நாட்களில் நடந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு சகோதர சகோதரியும். அப்ப இந்த இடத்திலே பார்க்க வேண்டும், நம்முடைய இருதயம் இந்த நாட்களிலே தேவனுக்கு இந்த நாட்களிலே பிரியமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களா இருந்து தேவனை தரிசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். யோசேப்பை போல அந்த இருதயத்திலே சுத்தமா இருக்கிற வேளையிலேயே நாங்கள் தேவனுடைய காரியத்தை நாட்களே செய்கிறவர்களா இந்த நாட்களே இருப்போம் அருமையான கர்த்தருடைய. கொலோசியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிற வழியில கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதத்தினாலும் கீர்த்தனங்களினாலும் ஞானப்பாட்டினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை இந்த நாட்களே பக்தியுடன் பாடி என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், இந்த கிறிஸ்துவனுடைய
அங்கே எப்படியாக சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால் இந்த 3:14 பாருங்கள், நான் திருப்பி அந்த வசனத்தை வாசிக்கின்றேன். கிறிஸ்துடைய வசனம், the word of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே எப்படியாக இருக்க வேண்டுமா? சகல ஞானத்தோடும் இந்த நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த நாட்கள் அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே, அந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே நமக்குள்ளே அந்த ஞானம் கிரியேட் பண்ணப்படுகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், உருவாக்கப்படுகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அது அங்கே பரிபூர்ணமான ஞானமாக அந்த நாட்களை உருவாக்கப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால இங்கே வேதம் சொல்லுகிறது, இப்படியாக செய்கிற வேளையிலேயே அங்கே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் காரியம் என்னவென்றால், சங்கீதத்தினாலும் கீர்த்தனத்தினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் இந்த நாட்களிலே புத்தி சொல்லுங்கள். புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தை கர்த்தருடன், அதாவது உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடிக்கொள்ளுங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு ஜனங்கள் இன்றைக்கு ஏன் சபைகளை விட்டு விலகி போகிறார்கள்? அவைக்கு அங்கே அட்வைஸ் பண்றதுக்கு ஒருவர் இல்லையா? இன்றைக்கு ஜனங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புத்திமதியை இந்த நாட்களை சொல்ல வெளிக்கிட்டால், சொல்லி இருந்தால் இந்த நாட்களே அவர்கள் சபைகள் பிரிந்து போவாத நாட்களே ஒருமனப்பட்டு அவர்கள் அந்த சபையை இந்த நாட்களை கட்டிக்கொள்ளுவார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு முக்கியமான காரியம் இந்த நாட்களே, ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போகும் என்று சொல்லி நீதிமொழிகளிலே சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், இன்றைக்கு தேவனுடைய காரியத்தை குறித்தோ ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லவோ இந்த நாட்களே ஒருவரும் இந்த நாட்களை இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் இன்றைக்கு அநேக காரியங்கள் இந்த நாட்களை நடக்கிறது. சபைகள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே ஒரு சிலர் இந்த நாட்களை முக்கியமாக இந்த நாட்களே எதை அங்கே மேன்மைப்படுத்துகிறார்கள் சொன்னால், தங்களுடைய பெயர்கள், இரண்டாவதாக பணம், ஐஸ்வர்யம், இப்படிப்பட்ட காரியங்களைத்தான் இந்த சபைகளிலே இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற வேளையிலே எப்படியாக அவர்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லி இந்த நாட்களை காரியத்தை செய்ய முடியும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஒரு இடத்திலே போய் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சபையில இந்த நாட்களே ஒரு குழப்பம் வந்த இடத்திலே அந்த ஊழியரோடு இந்த நாட்களை கதைச்சேன். உடனே அவர் சொன்னார், அந்த நாட்களே எப்படின்னு சொன்னால், ஒரு 2 ஆத்மா போயிட்டு தானே பரவாயில்லை, அது போனா போனும் 10 ஆத்மாவை கர்த்தர் கொண்டுருவார் என்று சொல்லி இந்த நாட்களை சொன்னார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. ஆண்டவர் 99 ஆடுகளை விட்டு ஒரு ஆட்டை தேடி போனார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான பிள்ளை. இன்றைக்கு அதாவது சீர்கட்டு போயிருக்கிற ஜனங்களை தேடி போய் சந்திக்க வேண்டும். நாங்கள் சீர்கட்டு போய் இருக்கிற ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை எடுத்து வெளிப்படுத்த வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த நாட்களிலே நமக்குள்ளே ஒரு சுத்த இருதயம் இருக்குமா இருந்தால், நமக்குள்ளே இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே பாருங்கள், தேவன் பார்க்கிற பிரகாரம் இந்த நாட்களிலே 1 சாமுவேல் புத்தகம் 16 சொல்லப்பட்ட பிரகாரம் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களிலே தேவன் பார்க்கிற பிரகாரம் அந்த இருதயம் நமக்கு இந்த நாட்களிலே இருக்குமா இருந்தால், நாங்கள் இப்படிப்பட்ட நேரத்திலே அழிந்து போகிற ஆத்துமாக்களை, சீர்கட்டு போகிற ஆத்துமாக்களை போய் சந்தித்து அவர்களுக்கு என்னதான் நடந்தாலும் இந்த நாட்களே அவர்களுக்கு தேவனுடைய காரியத்தை குறித்தும் ஆண்டவருடைய ஆண்டவர் செய்த காரியத்தையும் அவர் உன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய போறார் என்பதை குறித்தும் இந்த நாட்களே அவர்களுக்கு தெளிவாக இந்த நாட்களே பேசுகிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்களே என்ன செய்வார்கள்? ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களிலே மனம் திரும்புவார்கள் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்க பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது கொலோசியர் 3:16 பார்க்கிற வேளையிலே எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தினாலே கர்த்தரை பாடி, அதாவது பக்தியுடன் பாடி என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்கள், இந்த நாட்களே ஜனங்களுக்கு இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? புத்திமதி சொல்லுகிறவர்களாய் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. 1 யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது? 1 யோவான் 3:20 நாங்கள் வாசிப்போமா இருந்தால், நம்முடைய இருதயமோ நம்மை இந்த நாட்களை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, ஆண்டவர் பேசுகிற ஆட்களை குறித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டுல பாருங்க, ஆதாமோடு இந்த நாட்களை ஆண்டவர் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே இந்த நாட்களை உலாவி கொண்டிருந்த நல்லது அன்பையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆதாம் விழுந்து போனார். ஆதாம் ஏவாள் மூலமா இந்த நாட்கள் இந்த காரியங்கள் நடந்து சம்பவத்திலே ஆதாம் ஏவாளும் ஏதோம் தோட்டம், அதாவது தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம் தான் அந்த ஏதோம் தோட்டத்தை குறிக்கிறது. அந்த இடத்துல இருந்து அவர்களை தூக்கி அப்படியே வெளியால வச்சுட்டு என்ன செய்யறான்னு சொன்னால், சுடர்லி பட்டயத்தை வச்சிடற, வேண்டாமப்பா உன்னோடு பேச முடியாது, உன்னுடைய காரியத்தை பேச முடியாது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை என்ன நடக்கிறது? ஆதாமோடு இந்த நாட்களை பேசவில்லை.
இப்ப பாருங்கள் இந்த நாட்களே ஆதிகாமத்திலே ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இந்த நாட்களை பாருங்கள் ஆண்டவர் அங்கே அவர்களோடு பேசவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாட்களே இப்ப காயின் ஆபேலுடைய காலத்திலே ஆண்டவர் மறுபடியுமாய் பேசுகிறார். பேசின இடத்திலே பாருங்கள் இந்த நாட்களில் உன்னுடைய சகோதரன் எங்கே, உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் என்னை கூப்பிடுகிறன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு கடைசியா பார்க்கிற வேளையிலே அங்கே கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காலம் எங்கே வருகிறதுன்னு சொல்லி சொன்னால் சேத்தினுடைய நாட்களில் அந்த இடத்துல வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இப்ப பாருங்கள் என்ன சம்பவம் அங்கே நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அப்ப தேவனுடைய மனுஷனுடைய இருதயம் தேவனை விட்டு இந்த நாட்களே பாருங்கள் அந்த குறிப்பிட்ட காலம் பின்மாற்றமா இந்த நாட்களிலே போயிருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே வேதத்திலே அடிக்கடி சொல்லப்படுகிற காரியம் இஸ்ரவேல் ஜனங்களோ அங்கே தேவனை விட்டு பின்மாற்றமாய் போனார்கள். அருமையான அன்பு பிள்ளைகள் இப்ப பாருங்கள் அப்ப அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே அவர்களுக்காக இந்த நாட்களிலே விசனப்பட்டு கொண்டே இந்த நாட்களிலே இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களுக்கு காரியங்களை சொன்னாலும் இந்த நாட்களில் அவர்கள் செய்வார்கள் பின்மாற்றமாய்த்தான் போகிறவர்களா இந்த நாட்களில் இருக்கிறார்கள். இப்ப பாருங்கள் எகிப்து தேசத்திலே இருந்து ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்த மோசை மூலமா அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் அந்த ஜனங்கள்ல பாருங்க இந்த நாட்களே கடைசியாக 2 பேர் தான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போகக்கூடியதா இருக்கு. மிச்சம் எல்லாம் இந்த நாட்களை பாருங்கள் குறிப்பிட்ட ஜனங்கள் எல்லாம் விடையிலே வருகிற வழியில முறுமுறுத்து கொஞ்சம் அப்படியே அழிஞ்சு போச்சுது. இப்படியான காரியங்கள் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இப்ப ஏனென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த தேவனுடைய இருதயத்தை அறிந்து அவர்கள் இந்த நாட்களிலே செயல்படாதபடி அவர்கள் தங்களுடைய திட்டத்தின்படி இந்த நாட்களில் செயல்படுகிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்கள் இந்த காரியத்தை இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள முடியாதபடி இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே யோவானுக்கு 1 யோவான் புத்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்படுகிறது நம்முடைய இருதயமோ நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் இந்த நாட்களிலே அறிந்திருக்கிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாங்கள் எப்படிப்பட்டவர்களா இந்த நாட்களில் இருந்தாலும் நம்முடைய இருதயம் இந்த நாட்களே நம்மை குற்றவாளிகளாக இந்த நாட்களே காண்பிச்சு கொண்டே இந்த நாட்களே இருக்குது. சில வேளைகளில் இந்த நாட்களே எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாலும் இந்த நாட்களே அங்கே ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாதபடி இந்த நாட்களை நாங்கள் தவறிக்கொண்டே இந்த நாட்களிலே போகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் பாருங்கள் வேதம் சொல்லுகிறது நம்முடைய இருதயம் இந்த நாட்களிலே தேவனுக்கு இந்த நாட்களிலே பிரியமாக இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் இந்த நாட்களிலே ஆதிகாமத்திலே இந்த நாட்களே ஆண்டவர் பேசுகிறார். இந்த நாட்களிலே எப்படி என்று சொன்னால் அங்கே மனுஷனுடைய இருதயம் எப்படியாக இருக்கிறதாம் திருக்குள்ளதாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லியும் அதே வேளையில இந்த நாட்களில் அவனுடைய தோற்றங்கள் அவனுடைய நினைவுகள் எல்லாம் இந்த நாட்களிலே பயங்கரமாக இருக்கிறது என்பதை குறித்தும் ஆண்டவர் அந்த இடத்திலே பேசுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்கள் சில வார்த்தைகளை வாசித்த நாட்களை முடிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அங்கே 10வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள் இந்த ஜனங்கள் தங்கள் காதுகளினால் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேட்காமலும் தங்கள் இருதயத்திலே உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை அங்கே கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த இடத்திலே சொல்லப்படுவதை பார்க்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த காலத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படியாக இருக்கிறார்கள் சொல்லி சொன்னால் அதாவது வேதம் சொல்லுகிறது தங்கள் கண்களினால் காணாமலும் அருமையான அன்பு பிள்ளைகளே தங்கள் காதுகளினால் இந்த நாட்களிலே கேளாமலும் இருதயத்திலே இந்த நாட்களிலே அங்கே உணர்ந்து குணப்படாமலும் இருக்கிறார்கள் சொல்லி சொல்லுவோம். இன்றைக்கு காலகட்டத்திலே அப்படித்தான் நடந்து கொண்டிருக்குது. இன்னைக்கு என்னதான் காரியம் இந்த உலகத்திலே பாருங்கள் இந்த நாட்கள் என்ன காரியம் நடந்து கொண்டிருக்கு. ஜனங்கள் பாருங்கள் அங்கே அவருடைய இருதயம் இந்த நாட்களிலே பார்க்கிறவர்கள் எப்படியாக இருக்குன்னு சொன்னால் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக அவருடைய காதுகள் தயாரில்லை, அவருடைய இருதயம் இந்த நாட்களிலே தயாரில்லை, அவருடைய கண்கள் இந்த நாட்களிலே தயாரில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமல் இருக்க என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஏனென்றால் அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்க இந்த நாட்களிலே தேவனை தேடுகிற உணர்வுண்டோன்னு சொல்லி கர்த்தர் இந்த நாட்களிலே பூமி மீதெங்கும் சுற்றி திரிகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கண்கள் இந்த நாட்களில் சுற்றி திரிகிறது. எப்படியான்னு சொன்னால் கர்த்தருடைய கண்கள் பூமியை நோக்கி பார்த்து கொண்டே இருக்குது. எவர் இந்த நாட்களில் என்னை தேடி வருகிறார் சொல்லி என்னை தேடி இந்த நாட்களில் என்னை ஆராதிக்கிறார், என்னுடைய நாமத்தை உயர்த்துகிறார், என்னுடைய காரியத்தை இந்த நாட்களில் செய்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே காணக்கூடிய இன்றைய பாருங்கள் ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு செய்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும்.
முதலாவது பாருங்கள் இந்த நாட்களே அன்றன்றாடு பாருங்கள் சுவாசிக்கிறதற்கு சுவாசத்தை தந்திருக்கிற அருமையான கண்பிள்ளை, அதான் முக்கியம். இரண்டாவதாக ஆகாரத்தை கொடுக்கிறார், உடையை கொடுக்கிறார், நம்முடைய மானத்தை காப்பதற்கு. இப்படியாக சில காரியங்களை இந்த நாட்களை சொல்லுவது மட்டுமல்ல, ஆண்டவரோடு நாங்கள் இருக்கிற வழியிலே பரிசுத்தாவினுடைய சந்தோஷம் இந்த நாட்களை என்ன செய்கிறதுன்னு சொன்னால், நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களை அங்கே அங்கே அதாவது கொழுந்து விட்டு எரிகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற வேளையிலே இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? காதினாலும் கேட்காமல், இருதயத்தினாலும் உணராமலும் குணப்படாமலும் இந்த நாட்களே இருக்கிறார்கள், கண்கள்னாலும் காணாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியோடு இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களில் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த நாட்களிலே ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த நாட்களிலே அங்கே அங்கலாக்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் பாருங்கள், அவருடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிற நாங்கள் இந்த நாட்களிலே அவர் எப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோமா இருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் விழுந்து போவதற்கு இந்த நாட்களிலே அங்கே காரியம் இல்லை. மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 15வது வசனத்திலே அதே வசனமாக சொல்லப்படுகிறது, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருந்து உணர்ந்தும் மனம் திரும்பாமலும், இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதாலே மந்தமாக கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே என்று சொல்லி இந்த நாட்களை வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு ஒரு பழமொழி சொல்லுவார்கள், செகுடன் காதுல ஊதுன சங்கு மாதிரி. சுவிசேஷத்தை இன்றைக்கு நாங்க சொல்லுகிறோம். அப்ப சுவிசேஷத்தை இன்றைக்கு சொல்லுகிற வேளையிலே என்ன செய்யறாங்க? இந்த நாட்கள்ல இது ஏதோ காரியம் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி போட்டு அவங்க விட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த நாட்களே பாருங்கள், வேற எது காரியம் டிஸ்கோவோ வேற ஒரு காரியத்தை இந்த நாட்களே போட்டு பாருங்க. இந்த நாட்களே உடனே இந்த நாட்களே இடிபட்டு கொண்டு இந்த நாட்களே வந்து அந்த காரியத்துக்கு இந்த நாட்களை முன்னுக்கு நிற்பாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சுவிசேஷம் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லுவோமா இருந்தால் உடனே இந்த நாட்களே வருகிறவனும் வரமாட்டான், விட்டு ஓடிடுவான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்று சொல்லி சொன்னால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை கேட்பதற்கு இந்த நாட்களை விருப்பமே இல்லை அருமையான கர்த்தர். இன்றைக்கு பாருங்க, எதை விரும்புறாங்க? ஆசீர்வாதம் வேணும், வீடு வேணும், பங்களா வேணும், வாகனம் வேணும், அது வேணும், காணி வேணும், பூய் வேணும், நல்ல திருமணம் நடக்க வேணும், நம்முடைய பிள்ளைகள் அங்க அதை அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று காரியத்தை இன்றைக்கு கேட்கிறார்களே ஒழிய இந்த நாட்களிலே ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலை உருவாக்கும் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை இந்த நாட்களிலே ஆண்டவரே கர்த்தாவே என்னுடைய இருதயத்தை இந்த நாட்களிலே ஒரு விசை நீர் ஆராய்ந்து பாரும், என்னுடைய இருதயத்திலே நீர் இடைப்படும் ஐயா, என்னுடைய இருதயத்திலே என்னோடு பேசும் என்று சொல்லி சொல்லுகிறவன் இந்த நாட்களில் ஒருவனும் இல்லை அருமையான அன்பு பிள்ளைகள். இன்னைக்கு ஜனங்கள் கூட விரும்புகிறது இந்த கடைசி காலத்துல பாருங்க, இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ஐபோன் வேணும், கார் வேணும், ரோலர் வேணும், அது வேணும், இது வேணும் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரோடு இந்த நாட்களை ஆண்டவரே எனக்கு ஒரு சுத்தா இருதயத்தை தாரும், நிலவரமான ஆவியை எனக்குள்ளே கட்டளையிடும் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிறவன் இந்த நாட்களிலே அருமையில் அருமையாக இந்த நாட்களில் இருக்கிறதே அங்கே இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலே பாருங்கள், இந்த நாட்களிலே ஜனங்கள் எப்படியாக இந்த நாட்களை இருக்கிறார்களாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னால், இங்கே யாக்கோபின் புத்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 8வது வசனம் சொல்லுகிறது இப்படி என்று சொன்னால், இந்த ஜனங்கள் இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறார் என்ற விதமாக இந்த நாட்களை இருக்கிறார்கள். ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்களாம்? இருமனம் உள்ளவர்களாய் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற ஜனங்கள் இந்த நாட்களிலே தேவனை அறிய வேண்டும். அதாவது ஒரு பகுதியில் நினைக்கிறார்கள், ஆண்டவரோடு நாங்கள் நடக்க வேண்டும். என்னத்துக்காக? தேவைக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக. மற்றும்படி மிகுதியாக என்ன? உலகத்திலே இந்த நாட்களே போய் நம்முடைய காரியத்தை செய்து கொள்வோம். இன்றைக்கு ஒரு காரியம் சொல்லுவார்கள், சண்டே கிறிஸ்டின் என்று சொல்லி. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு சிலர் இந்த நாட்களே ஆலயத்துக்கு வருவார்கள். இன்னொரு கிறிஸ்டியர் இருக்கிறாங்க எப்படின்னு சொல்லி சொன்னால், கிறிஸ்துமஸுக்கு நியூ இயருக்கு மட்டும்தான் சர்ச்சுக்கு போவாங்க. மற்ற நாளிலே சர்ச் பக்கமே இந்த நாட்கள் நினைச்சு பார்க்க மாட்டாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் தங்களுடைய தேவைகளுக்கும் தங்களுடைய காரியங்களுக்கும் தான் ஆலயத்துக்கு வருகிறார்களே ஒழிய மற்றும்படி தேவனை நாங்கள் நிரந்தரமாக ஆராதிக்க வேண்டும், தேவனோடு நாங்கள் இடைப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கமோ சிந்தனையோ அவர்களுக்குள்ளே எள்ளளவும் இல்லாதபடி இந்த நாட்களே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் வேதம் சொல்லுகிறது, ஆதிகாம புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை இந்த நாட்களே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், மனுஷனுடைய அக்கிரமங்கள் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயம் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதகள் என்றும் கர்த்தர் கண்டு தான் பூமியிலேயே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது என்று சொல்லி நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
அது எதை குறிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே இங்கே நோவாவோடு தேவன் இந்த நாட்களிலே பேசுகிற வேளையிலே இப்படியாக தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் அந்த காரியத்தை இந்த நாட்களிலே சொல்லுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள் இந்த நாட்களிலே அதற்கு பின்பாக ஒரு ஜலப்பிரளயம் வந்து இந்த பூமியை அழிக்கிறதை பார்க்கிறோம். அதே காரியம்தான் இந்த கடைசி நாட்களிலே நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாருடைய காலத்திலும் அப்படியே நடக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த கடைசி காலத்துல நீங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் இன்றைக்கு டெய்லி நியூஸ் பேப்பரை பாருங்க, என்ன நடக்குது? அங்கே சேதம் ஒன்றொழிய அங்கே ஒரு சமாதானம் என்று சொல்றதுக்கு இல்லை. மண் சரிவு நடக்கும், அல்லது பூமி அதிர்ச்சி வரும், அல்லது வெள்ளப்பெருக்கு வரும், அல்லது நாட்களிலே தேவைக்கு அதிகமாக மழை இந்த நாட்களே பெய்து, இந்த நாட்களே வெள்ளத்தினால் இந்த நாட்களே ஜனங்கள் இந்த நாட்களிலே அழிந்து போகிறதை அங்கே காணக்கூடியதாக. அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்களை பாருங்கள், அங்கே ஜனங்கள் அழிந்து கொண்டு போகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நோவாவின் காலத்திலே ஒரே நேரத்திலே ஆண்டவர் அழித்தார். ஆனால் நோவாவோடு இந்த நாட்களை ஆண்டவர் வானவில்லை வைத்து இந்த நாட்கள் உடன்படிக்கை செய்தார். இந்த நாட்களே நான் ஜலத்தினாலே அழிக்க மாட்டேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களை பாருங்கள், இன்றைக்கு இந்த பூமி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்களிலே ஒடுங்கி போய் கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் கொடுப்போம். இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டுமா இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவரை சொந்த ரட்சராக நம்முடைய இருதயத்திலே ஏற்று இந்த நாட்களிலே நாங்கள் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களா இந்த நாட்களை நடக்கிற வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை இந்த நாட்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இருதயம் என்ற தலைப்பிலே பேசும்படியாக அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த போடப்பட்ட விதைகள், போடப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். அடியேனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. தேவரில் தொடர்ந்தும் வருகிற நிகழ்ச்சிகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். இருதயம் என்ற தலைப்பின்களை இன்றைய நாளிலும் தேவசெய்தி எடுத்து வந்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நாளை நாளிலே சந்திப்போம். அதுவரை தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you. ஆமீன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் வேத பாடத்திலே வேத பாட நிகழ்ச்சியிலே தேவ ஊழியர் ரெட்வின் வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் வாக்குத்தத்த நேரங்களையும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன்.